ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் லைனிங் ப்ளவுஸ் லைனிங் துணியை நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் சாரீ ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் மேலே வச்சு கட் பண்ணலாம். இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அடியில் ப்ளவுஸ் துணியை வச்சுட்டு, அதாவது சாரியோட துணியை வச்சுட்டு மேலே லைனிங் துணியை வச்சு நம்ம டேரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தனித்தனியாக நம்ம பிகினராக இருக்கும்போது தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ப்ளவுஸோட துணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ரெடி அளவு லைனிங் கிளாத்து தான், அது நம்ம கணக்காக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டை நான் நேராக வச்சுக்கிட்டு, இது நேர் கட்டிங்கில் நான் போட்டிருக்கேன். ஸோ நேராக வச்சு நான் கட் பண்ணுறேன். கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைனிங்கில் நேர் கட்டிங் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் துணியில் கிராஸ் கட் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி துணி மேலே அப்படியே வச்சு அது நகராமல் பார்த்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளவுஸ் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. ஸோ லைனிங்கை வச்சு தான் நம்ம ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சாரியோட ப்ளவுஸை ப்ளவுஸ் துணியை நீங்கள் நிறையா கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ பிகினராக இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கை நான் கட் பண்ண போகிறேன். கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் லைனிங் கொடுக்கல, லைனிங் இல்லாமல் கட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு 3/4 ஹேண்டு. ஸோ அதனால் நான் அந்த கரைப்பகுதி அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி வர்றதை நான் கைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இது இல்லாமல் பட்டிக்கு கிளாத் வேணும். ஸோ நான் 17 வச்சுக்கிறேன். கையோட உயரம் 17 வச்சுட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு 3 இன்ச் வச்சு நான் ஒரு கர்வ் போடுறேன். இந்த மாதிரி துணி நகரும். ஸோ நகராமல் இருக்க நீங்கள் பின் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பின் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லா துணியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் குண்டூசி குத்தலை. ஸோ நீங்கள் குண்டூசி குத்தி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ள எக்ஸஸ் துணியை நான் பட்டிக்கு வச்சுக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லேயும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இவ்வளோ தான் இருக்குது எனக்கு பட்டிக்கு. இவ்வளோ தான் வச்சுட்டு நான் லைனிங் துணி மிச்சத்துக்கு கொடுத்து நான் பட்டி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கழுத்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ கீழே மடித்து தைச்சி எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோன்னா ஃப்ரண்ட்லேயும் நான் கழுத்து வச்சுட்டு நான் எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், துணி நகராமல் இருக்க. ஸோ நீங்களும் அது மாதிரி 2 துணி லைனிங் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி துணிலாம் ரொம்பவே நகரும். ஸோ இது நகராமல் இருக்கணும்னா நீங்கள் சைடு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுறணும். ஸோ இப்போ நான் கப் சைஸ் எப்படி தைக்கிறது டாட் அப்படின்னு காட்டுறேன். 1.25 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 3 இன்ச்சுக்கு கிராஸ் வச்சு பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே நான் சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் 3 இன்ச் ரேண்டமாக நீங்கள் வைக்கலாம். ஸோ அது கவலைப்பட தேவையில்லை இந்த டாட்டுக்கு.
மீதி ஆம் ஹோல் கிட்ட வர டாட்டை வந்து சென்டர் மார்க் பண்ணி நம்ம ஒரு 1.25 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ரெண்டு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் 2 தையல் போடுறது. இப்போ நான் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஈக்குவலாக 2 ஷோல்டரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். ஸோ ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விடுறீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு தான் நீங்கள் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு தைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டுறீங்கன்னா 1/2 இன்ச்சு தைக்கணும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு வராது. ஸோ நான் பிகினராக இருக்கும்போது கூட 1/2 இன்ச் தான் வெட்டிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ லேர்ன் பண்ணிக்கிறவங்க நீங்கள் என்னோடய ஃப்ரீ வீடியோஸ் பார்த்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக எடுத்து கூட போடுவேன், இல்லை உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுவேன். நான் இப்போ பட்டியுமே அந்த மாதிரி தைச்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டி 1/4 இன்ச் வந்துட்டு தைக்கிறேன். இந்த மாதிரி நான் 2 சைடும் பட்டியை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நாம் வந்துட்டு 4.5 4 5 5 4.5 இந்த மாதிரி வைப்போம். ஸோ நம்ம எது ஹையஸ்ட்டு பகுதியோ அதை வந்துட்டு நம்ம கொக்கி தைக்கிற பக்கத்தில் வச்சு தைக்கணும். லோயஸ்ட்டு பட்டியை வந்துட்டு சைடை வந்துட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு வர மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸஸை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு தையல் போட்டுட்டு விட்டுருங்க. கரெக்டாக இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போது இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ 2 தையல் எப்போதுமே எதுக்கு போடுறோன்னா பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போது நான் அந்த சைடு இதே மாதிரி செக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு நான் செக் பண்ண போகிறேன். இந்த சைடு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது எனக்கு பேக் சைடு. ஸோ அது வந்துட்டு சாரியோட கிளாத்து. ஸோ லைனிங் கிளாத்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சாரியோட கிளாத் எக்ஸஸாக இருக்கனால சாரி வந்து நம்ம மேலே கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறேன்.
இப்போ இதில் மிச்சம் இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் இது மேலே படிமான தையல் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போடலை. இப்போது நான் 5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் 1/4 இன்ச்சை வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு உள்ள பட்டியில் ஃப்ரண்ட்டு ப்ளவுஸை வந்துட்டு எடுத்து அடியில் வச்சு 1/4 இன்ச் தைக்கிறேன். ஸோ அப்போ தான் 1/4 இன்ச் 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்துட்டு தையலுக்கு போயிடும். மீதி இருக்க 4 இன்ச் வந்துட்டு 2 இன்ச்சாக ஃபோல்ட் ஆகிடும். ஸோ 2 இன்ச் 1 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு பட்டிக்கு வரும். ஸோ நான் இப்போ 1/4 இன்ச் தைச்சிட்டு அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை வந்துட்டு 2 தையல் போட்டுட்டேன். 2 தையல் போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு அந்த ஓரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது நீட்டாக இருக்கும். நிறைய பேர் 1.5 இன்ச்சு வச்சு அதுலேயே ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு சுருக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ரெடிமேட் ப்ளவுஸஸ்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை உங்களோடது கஸ்டமைஸ் பண்ணி வேணுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கும் டிஎம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு டைலரிங்கில் எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்துட்டு சால்வ் பண்ணுவேன். இப்போ வந்து ரைட் சைட் பட்டி, அதாவது கொக்கி தைக்கிற பட்டிக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சில் வந்துட்டு நான் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இது மாதிரி திருப்பி நான் படிமான தையல் இது மேலே போட போகிறேன். இப்போ நம்ம வந்து லைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா லைனிங் துணிலேயே வந்து தைச்சிடலாம். நம்ம ப்ளவுஸ் துணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ளவுஸ் துணி வந்து புடவை துணி நீங்கள் குகி தைக்கும் போது நூல் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ப்ளவுஸ் துணி கொடுக்காமல் லைனிங் துணிலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி மடித்து வச்சு நான் ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஈக்குவலான்னு செக் பண்ணிட்டேன். இப்போ நான் கை வந்துட்டு முன்கை வளைவு கட் பண்ணுறேன். 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் கட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ப்ளவுஸில் வந்துட்டு முன்கை வளைவு பக்க வளைவு வந்துட்டு கட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணுவாங்க, கையிலையும் கட் பண்ணுவாங்க. அதை போட்டு சொதப்பி எடுத்துருவாங்க ப்ளவுஸை. அது வந்துட்டு ஆம் ஹோல் வந்துட்டு நமக்கு கரெக்டான இடத்துல இல்லாமல் கொஞ்சம் செஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு வளைஞ்சி இருக்கும். ஸோ அதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி தான். பிகினராக இருக்கும் போது ரொம்ப சொதப்பி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மெத்தடில் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணலை. அந்த மெத்தட் நானுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் ப்ளவுஸில் வந்துட்டு ஆம் ஹோல் வளைவு வந்துட்டு கட் பண்ணுறது கிடையாது. கைக்கு மட்டும்தான் கட் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து ஆம் ஹோல் வந்துட்டு ரெண்டையும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஈக்குவலாக வைக்கும் போது உங்களுக்கு அது ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 2 ஸ்டிச் போடுறதுனால கையும் பிரியாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது பிரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து திரும்ப டெய்லர் கடையை நோக்கி வரமாட்டாங்க.
அதனால் அவங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும். நான் 4 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கேன். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே நான் 4 இன்ச் மட்டும் தான் தைக்கிறேன். ஸோ நீங்களும் 4 இன்ச் விட்டிங்கன்னா 4 இன்ச் தைங்க, அரை இன்ச் விட்டிங்கன்னா அரை இன்ச் தைங்க. நான் நிறைய வீடியோஸ் டைலரிங் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கலாம். நான் இந்த மெத்தடில் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்லித்தர அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். என்னோடய மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லித்தராத சீக்ரெட் மெத்தட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ நான் கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இது பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. சுருக்கம் இல்லாமல் இதுவும் இல்லாமல் வந்துடுச்சு அழகாக. இப்போ நான் கீழே இதை மடித்து வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுறேன். நான் கைக்கு வந்துட்டு 4 இன்ச் தான் அந்த இது கரைப்பகுதியை மட்டும்தான் விட்டுருந்தேன். ஏன் அப்படின்னா ஸ்டோன் இருந்துச்சு, ஸ்டோன் டிசைன் இருந்துச்சு. ஸோ நான் அதிகமாக விட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து மறைஞ்சு போயிடும். அதனால் அதை ஒரு மடி மடித்து அப்படியே தைக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். ஏன்னா கரைப்பகுதி தான், ஸோ பிசுறு எனக்கு வராது. பாருங்கள் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ இதை 2ஆக மடித்து நான் கையை ஸ்டிச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறேன். அப்படியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஆம் ஹோல்லேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் தையலுக்கு. ஸோ அந்த 1.5 இன்ச் மட்டும் எனக்கு கரெக்டாக வருதா ஆம் ஹோல் அப்படின்னு கரெக்டாக பார்க்குறேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை வந்துட்டு நான் வைக்கிறேன். இப்போ எனக்கு 1.5 இன்ச் ரிமைனிங் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய ஆம் ஹோல் வருது. ஸோ நான் விட்ட அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அதை ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டேன் இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுதான் என்னோடய ப்ளவுஸோட அளவு. ஸோ நம்ம எவ்வளோ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னா அந்த 2 இன்ச் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னும் 2-3 தையல் போட்டுக்குவேன். ஏன் அப்படின்னா நமக்கு லூஸாக இருக்கும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். பட் டைட்டாக இருக்குன்னா நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்தோம்னா ப்ளவுஸ் 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பிரிச்சுட்டேன். இப்போ நான் ஃபினிஷிங் காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ப்ளவுஸ் இருக்குது ஓவராலாக. இது எவ்வளோ நீட்டாக ஒர்க் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.